I love that song. அமைதிக்கான நோபல் பரிசு தனக்குத்தான் என முடிவே செய்துவிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதற்கிடையில் நேற்று வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் தி பீஸ் பிரசிடென்ட் என குறிப்பிட்டு ட்ரம்பின் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தனர். இப்படி இருக்க இதற்கு முன்னால் அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற மற்ற அமெரிக்க அதிபர்கள் யார் யார் என நினைவு கூர்வோம். 2025 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு இது கிடைத்தே ஆக வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறார். கடந்த சில மாதங்களில் பல போர்களை தான் நிறுத்திவிட்டதாக கூறி வரும் ட்ரம்ப் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்தியதாக கூறுவதையும் நிறுத்தவே இல்லை. 2 முறை பதவியில் இருந்த காலத்தில் ட்ரம்ப் இந்த விருதுக்கு ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டும் இருக்கிறார். இந்த ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, கம்போடியாவின் ஹன் மானட், அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோர் ட்ரம்பை நோபலுக்காக பரிந்துரைத்தும் உள்ளனர். ட்ரம்பின் நம்பிக்கை எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரியதாக இருந்தாலும் இது சாத்தியமாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபராக இருந்த யாரெல்லாம் இந்த விருதை பெற்றிருக்கின்றனர் என்று பார்க்கும்போது 4 அமெரிக்க அதிபர்கள் மற்றும் ஒரு அமெரிக்க துணை அதிபர் அமைதி விருதை பெற்றுள்ளனர். முதலாவதாக தியோடர் ரூஸ்வெல்ட் இந்த பரிசை பெற்ற முதல் அமெரிக்க அதிபர் ஆவார். போர்ட்ஸ்மவுத் ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்ய ஜப்பானிய போருக்கு மத்தியஸ்தம் செய்ததற்காக விருது வழங்கப்பட்டது. அவரது பதக்கம் இன்னும் வெள்ளை மாளிகையின் மேற்கு பிரிவின் ரூஸ்வெல்ட் அறையில்தான் இருக்கிறது. அடுத்ததாக உட்ரோ வில்சன், அமெரிக்காவின் 28வது அதிபரான இவர் முதலாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததிலும் அமைதியை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட உலகின் முதல் அரசுகளுக்கிடையேயான அமைப்பான லீக் ஆஃப் நேஷன்ஸை உருவாக்கியதிலும் அவர் ஆற்றிய பங்கிற்காக அங்கீகரிக்கப்பட்டார். மூன்றாவதாக அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதியான ஜிம்மி கார்டர் பதவியில் இருந்து விலகி 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை பெற்றார். சர்வதேச மோதல்களுக்கு அமைதியான தீர்வுகளை காணவும், ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை முன்னேற்றவும், பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்தவும் அவரின் அயராத முயற்சிக்காக இந்த விருதை பெற்றார். 4வது பராக் ஒபாமா, அதிபரான 1 வருடத்திற்கும் குறைவான காலத்திலேயே 44வது அதிபரான ஒபாமா அணு ஆயுத குறைப்பு மற்றும் காலநிலை நடவடிக்கைக்கான அவரது வாதங்கள் உட்பட சர்வதேச ராஜதந்திரத்தையும் மக்களிடையே ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்காக நோபல் விருதால் கௌரவிக்கப்பட்டார். அதோடு முன்னாள் துணை அதிபர் அல் கோர் காலநிலை மாற்றம் குறித்த அறிவை பரப்புவதற்கான அவரின் முயற்சிகளுக்காக 2007 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற துணை அதிபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.